வாங்க சாப்பிடலாம். வாங்க. அந்த ஆலியா என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. விக்ரம், இதுல சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? யோசிக்க வேண்டிய விஷயம் ராஜ். ஆலியா மோசமா நடந்துக்கிறான்னு அபி ஏன் சொல்றான்? இங்க பாரு, அபி உன் அண்ணன் தானே. அபி உன் அண்ணன் தானே. நீ ஏன் அண்ணன் மாதிரி நடத்த மாட்டேன்ற? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன பண்ணுங்க? அவரை அடிக்காதீங்க. பைத்தியத்தை கொண்டு போய் ரூம்ல அடைங்க. அவர் பைத்தியம் ஒண்ணும் இல்ல. ஹிட்லர் மாதிரியே அவன் கிட்ட நடந்துக்கிற. கொம்பு எடுத்துட்டு வர்ற, அவனை அடிக்கிற. ஆலியா, ஃபார் காட் ஷேக், நீ அவன் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா தான் நடந்துக்கலாம் இல்லையா? காயத்ரி நடந்துக்கிற மாதிரி. விக்ரம், நாம உறவுக்காரங்களா ஆக போறோம். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாமா விக்ரம்? அவர் என்னோட அண்ணன். அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க பாத்தீங்கல்ல. இப்படி பண்ணாதான் கண்ட்ரோலுக்கே வருவாரு. ரியா, நான் இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மித்தாலி, நேத்து நான் கொடுத்த அந்த ஃபைலை எடுத்து வை. இதை எடுத்து வைக்கிறேங்க. நீங்க இங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க என்ன நாடகமா நடக்குது? அங்க எல்லாம் கொட்டி கிடக்குதுல்ல, அப்போ எல்லாத்தையும் அள்ளி வைங்க, போங்க. இவங்களுக்கு கோவம்லாம் அந்த புது வேலைக்காரி மேல, ஆனா நம்ம மேல காட்டுறாங்க. என்னாச்சு பாட்டி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க முகத்துல நான் சிரிப்பை பாக்குறேன். இந்த வீட்டுக்கு ஒரு தேவதை வந்திருக்கா, இந்த காயத்ரி ரூபத்துல. இனிமே என் அபி பாதுகாப்பாவும் இருப்பான், சீக்கிரமாவும் குணமாயிருவான். ஹலோ. தேங்க்யூ. நான் வந்துடுறேன். அபியால இப்ப வர முடியாது, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா? யார் போன்ல? இது கிளையண்டோட போன். அபியோட நிலைமையை பத்தி பிசினஸ் சர்க்கிள்ல யாருக்குமே தெரியாது, அதனால இது கொஞ்சம் சீக்கிரட்டாவே இருக்கட்டுமே. என்ன பண்ணணும்? அது இன்னைக்கு சில பேரை சந்திக்கிறதா இருந்தது. ஆனா உண்மையை சொல்லணும்னா அபி எப்பவுமே என் கூடவே தான் இருப்பான். இப்ப நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒருவேளை இன்னைக்கு அபிக்கு பதிலா நீ வர்ற? வரேன்பா. சரி, அதுக்கு முன்னாடி நான் அபியை பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் உன் கூட வரேன்ப்பா. சரிங்க பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன். சரி. நீ என்கிட்ட பேசின விதத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஐம் ரியலி சாரி. நான் தப்பா நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுனாவா? சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்ற, ஆனா நீ அதை மீன் பண்ணி சொல்லல. ஐம் சாரி அகைன். நான் பேசுனது உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைனா ஐம் ரியலி சாரி. இஃப் யூ எக்ஸ்கியூஸ் மீ, நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். நான் டேட் கூட ஆஃபீஸ் போய் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட ரன்வீர் ரொம்ப கேரிங்காவும் ரெஸ்பான்சிபிளாவும் இருந்தான். எல்லாம் அந்த பிராச்சியோட வேலை தான். பிராச்சி என்னோட ஃபேமிலியில எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கா. அவளை நான் எந்த காலத்திலையும் மன்னிக்கவே மாட்டேன். அப்புறம் இந்த விக்ரம் எதுக்காக தேவையில்லாம காயத்ரியை போய் சந்திக்கணும்? காயத்ரி காயத்ரி காயத்ரி. அவ ரொம்ப மோசமானவ, கெட்டவ போய் அடிச்சுட்டா. அவ எப்ப பார்த்தாலும் அடிக்கிற, அவ கெட்டவ. எனக்கு வலி தாங்க முடியல, வலிக்குது. நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? உட்கார மாட்டியா? நான் ஆயின்மெண்ட் தேடிட்டு இருக்கேங்க. ஆயின்னா? அதாவது மருந்து போட்டு விட்டா வலி குறையும்ல. அப்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சு என் கைக்கு மருந்து போட்டு, வலி தாங்க முடியல. இருங்க, நான் தேடி எடுக்கிறேன். இன்னும் மணி வரல. கிடைச்சிருச்சு. இது கொஞ்சமா எரியும். ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு எரியறதையே தடை விடுற? உனக்கு என்ன பைத்தியமா? ஆலியா தானே உன்னை இங்க அனுப்பி வச்சதே? இல்ல, ஆலியெல்லாம் ஒண்ணு அனுப்பல. இத தடவுனா உங்களுக்கு ஆறி போயிடும். நான் தடவும் போது உங்களுக்கு எரிச்சலே இருக்காது. நானே உங்களுக்கு தடவி விடுறேன், கண்டிப்பா எரியாது. கண்டிப்பா பக்கா. அந்த ஆலியாவ நீ நீ பயங்கரமா அடிக்கணும்னா
என் வயிற்றுக்குள்ள குடுக்குடுன்னு சத்தமா கேக்குது. தண்ணி கொதிக்க வைக்க தெரியாது, காஃபி போட வந்துட்டீங்களா? அட, எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு ஒரே கூசுது. உங்க இந்த சைடு சரி சரி. இப்ப எப்படி இருக்கு? வேண்டாம் வேண்டாம், என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்ப நான் பண்ணட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல. சரி சாரி 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 சாரி. நீ பண்ணு, நல்லா இருக்கு. நீ தினமும் இந்த மாதிரி கூசுற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ். முன்னாடி எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் பேசுறீங்க. முதல்ல எப்படி உணர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் உணர்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு. வலி குறைஞ்சுதா? நீ நீ எனக்கு ஒரு வேலை பண்ணுவியா? என்ன? தினம் நீ வந்து எனக்கு கிச்சு கிச்சு மூட்டணும். பண்ணுவியா? பண்ணுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம், நீ எனக்காக சாக்லேட் கொண்டு வருவியா? கண்டிப்பா. எத்தனை வேணும்? 2 5 10 போதும். அவ்வளவுதானா? சரி பரவாயில்ல, 10 கொண்டு வா. இதை சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன், இதை சேர்த்து இதை சாப்பிடுவேன், அப்புறம் இதை சாப்பிடுவேன். கொண்டு வரேன். ப்ராமிஸ்? இது ஒன்றும் காய் கிடையாது. தேங்க்யூ. ப்ராமிஸ். அபி, அவங்க எதுக்கு வராங்க? என்ன அடிக்க வராங்களா? அடிக்க வராங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இந்த கொம்பை கொடுக்க மாட்டேன். உள்ள வாங்க. பரவாயில்லம்மா, நாங்க இங்கேயே இருக்கிறோம். நான் சொல்றத கேளுங்க. இவங்க எல்லாரும் நம்ம கட்சி. இவங்க கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்கள அடிக்க கூடாது, சரியா? கொம்பை இப்படி கொடுங்க. பரவாயில்ல காயத்ரி, இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. இந்த வீட்ல சில பேருக்கு இவர் மேல அக்கறை இருக்கு. அவங்க வந்து சந்திச்சாதான் நல்லது. அப்பதான் நல்லவங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரிய வரும். அவரும் சீக்கிரமா குணமாவாரு. நான் சொன்னேன்ல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கொம்ப கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. விட்டுருங்க, கொம்ப விட்டுருங்க. இப்ப நீங்க ஏந்திரிச்சு வாங்க. எழுந்து வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. இவங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்டு தான். போங்க, போய் பேசுங்க. இல்ல இல்ல, அது அது வந்து இல்ல இல்ல இல்ல. நான் தான் சொன்னேன்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இவங்க உங்களோட ஃப்ரெண்டு தான். இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வாங்க, என் கூட வாங்க. கைய கொடுங்க, தைரியமா கொடுங்க. வாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல, ஒண்ணும் ஆகாது. கை கொடுங்க, கைய கொடுங்க, கை கொடுங்க.
ஹாய் நண்பா, எப்படி இருக்க? நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, எல்லாமே சரியா போயிடும். காயத்ரி, அது என்னன்னா முதல்ல அபி யாரெல்லாம் நம்பினானோ இப்ப அவங்களெல்லாம் மறுபடியும் ஒன்னால நம்ப ஆரம்பிச்சிட்டான். நீ போய் சொன்ன. ஃப்ரெண்டுனா எதுவும் வாங்கிட்டு வரலையா? ம் ம் உங்களோட தலைமுடி எவ்வளவு நல்லா இருக்கு. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமாப்பா, நான் தான் உன் பாட்டி. பாட்டியா? உங்க மேல அதிகமான அன்பு வச்சிருக்கோங்க. அப்படின்னா அப்படின்னா இந்த வீட்ல எனக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் சந்திக்க வைப்பேன். நீங்க என் ஃப்ரெண்ட் இல்லையா? என் கூட விளையாடுவீங்களா? ஆ. இங்க பாருப்பா, நீ துணுண்டா இருந்தப்போ அப்பவும் நீ என் கூட விளையாடி இருக்க. நான் ஒன்னும் அப்படி இல்லையே, நான் இவ்ளோ பெருசாயிட்டேன். ஓ. ஓ லேடி. இன்ஃபேக்ட் நாங்க ஐயர்கிட்ட ரன்பீர் ஜாதகத்தையும் ரியாவோட ஜாதகத்தையும் காட்டணும். அப்போ அவர் எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா 3 நாளைக்குள்ள நிச்சயம் பண்ணிடணும்னு சொன்னாரு. அப்படியே பண்ணலாம். அட என்னப்பா இது? ஏன் இன்னைக்கு எல்லாமே இப்படியே நடக்குது? எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துலயும் மோதுறேன். அங்க காயத்ரி இடிச்சிட்டேன், இங்க ஃபைலை இடிச்சிட்டேன். ஆனா எந்த பிரச்சனையும் ஒருத்தி தலையில எடுத்துக்காம சந்தோஷமா இருக்கா. திஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அபவுட் காயத்ரின்னு நினைக்கிறேன். அவங்க முகத்தை பார்க்க முடியல, ஆனா அவங்களோட உருவத்தை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்தா மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் அவங்க சீஃப்க்கு ஊட்டி விடுறத பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க கூட அவர் எந்த பிரச்சனையும் பண்றதில்ல, அதுவும் அவங்க பக்கத்துல இருக்கும்போது. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? வாவ், சமோசாவோட வாசனை ஆளைய தூக்குது. நீ எப்படி சாப்பிடுவ? டயட் இருக்க வேண்டாமா? பசங்களுக்குலாம் எதுக்கு டயட்லாம் இருக்க தேவையில்ல. என்ன சகனா? முதல்ல இந்த டீயை குடி. தேங்க்யூ. எனக்கு நீ இதை குடி. சித்தி, எனக்கு டீ கொண்டு வரலையே, நானும் தான் இருக்கேன்ல. வயாடி எல்லாருக்கும் ஒண்ணா கொண்டு வர முடியும். ஓ, என்ன வயடின்னு சொல்றீங்களா? சித்தி, என் மேல உங்களுக்கு அன்பு ரொம்பவே கம்மி. உன் மேலதான் எனக்கு எல்லாரை விடவும் அன்பு அதிகம். அப்புறம் எதுக்காக முதல்ல அவங்களுக்கு கொடுத்தீங்க? ரன்பீர் கெஸ்ட் இல்ல, கெஸ்டுக்கு தானே முதல்ல கொடுக்கணும். இந்த ஐ அம் தி கெஸ்ட், ஐ அம் தி பெஸ்ட். புரிஞ்சுதா? அப்புறம் இந்த பிராச்சி இவனோட கெஸ்ட் இல்லல. அது என்னன்னா, அவ இங்க பாருங்க சித்தி, அவ இவெல்லாம் வேண்டாம். நீங்க உண்மையிலேயே என் மேல அன்பு வச்சிருந்தா இப்ப உங்க கையில எனக்கு சமோசாவை ஊட்டி விடணும். எஸ் 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 எஸ். காயத்ரி போட்டிருந்த அதே சேம் பிரேஸ்லெட் தான் நான் அத பிரக்யா ஆண்டி கையிலயும் பார்த்திருக்கேன். இதை ஏன் நான் கவனிக்காம விட்டேன்? பிரக்யா ஆண்டி தான் காயத்ரி, அப்புறம் காயத்ரி தான் பிரக்யா ஆண்டி. அப்படின்னா சீஃபோட லைஃப் பார்ட்னர் காயத்ரி. ஆஃப் கோர்ஸ். சீஃபோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை தான், இருந்தாலும் அவர் மேல உண்மையான அன்பு காட்டுறவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவர் சேஃபா ஃபீல் பண்ணுவாரு. அதனாலதான் அவர் இப்படி நடந்துகிட்டு இருக்காரு. நான் எப்படி இதை யோசிக்காம விட்டேன்? காயத்ரி பிராச்சியோட அம்மா தான் காயத்ரி. ஆனா ஒருவேளை 2 பேர்கிட்டயும் ஒரே பிரேஸ்லெட் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். அப்ப நான் கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட்டோட உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். என்ன கண்டுபிடிப்ப? பிரேஸ்லெட்டோடது தான். என்ன பிரேஸ்லெட்?
நான் டேட் கிட்ட சொன்னா டேட் அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஆலியா ஆண்டிக்கும் தெரிஞ்சிடும். இல்ல முழுசா கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரிய தேவையில்ல. ஓ ஆக்சுவலி அது என்னன்னா பிரேஸ்லெட் சீஃப் கையில போட்டிருப்பார்ல அந்த பிரேஸ்லெட். அதே மாதிரி ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்போ வரும், வந்த உடனே எப்போ கையில போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். இன்னைக்கு என் கூட உன்னோட சீஃப், அதான் என்னோட ஃப்ரெண்டு இல்லைன்னா என்ன, என் பையன் இப்போ என் கூட இருக்கானே, அதுவே எனக்கு போதும். அஃப்கோர்ஸ் உன்னை விட்டா வேற யார்கிட்டையும் அதை கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் டாட். தேங்க்யூ டாட். அது வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லு. நான் உங்க முன்னாடியே அம்மாவை என்னென்னமோ நான் பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. உங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா? ஐ எம் ரியலி சாரி. பட் ஆனா நான் என்ன பண்றது டாட்? அம்மா உங்க முன்னாடி தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இல்ல சாரி நான் டிஃபெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அம்மாலாம் இல்ல, உன்னோட கோவம் தான் உன்னை அப்படி சொல்ல வச்சிருக்கேன். உன் அம்மா உன்னை கண்டிப்பா மன்னிச்சிருவா. நானும் உன்னை நிச்சயம் மன்னிச்சிருவேன். ஆனா இதே விஷயத்த நீ வெளியே பேசியிருந்தேன்னு வையே, பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். புரியுதா? நீ அடுத்த தடவை ரொம்ப கோவமா இருந்தனா எதையாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசிச்சுப்பாரு, எல்லாமே சரியாயிடும். புரியுதா? சரி, அது எல்லாத்தையும் விட ஐ மீன் வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா. See you outside. Yeah. I'm waiting for you. Dad, நான் நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சிருந்தா இந்நேரம் பிராச்சி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பா, மருமகள் ஆயிருப்பா. இங்க பாரு, அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது. இங்க பாரு, நான் என்ன லூசா உன்னை பகிச்சுக்கிறதுக்கு? என்கிட்ட உனக்கும் 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனையை சித்தி கிட்ட சொல்லலாம் இல்லையா? என்னால சொல்ல முடியாது. ஏன்? இது என் பர்சனல் மேட்டர். பர்சனல் மேட்டரா? பிராச்சி, உனக்கும் 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது பர்சனல் மேட்டர். 2 பேர் எல்லாரும் முன்னாடி தான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணா. சித்தியும் உங்க காதல ஏத்துக்கிட்டாங்க. அதனால இது தாராளமா நீ சித்தி கிட்ட சொல்லலாம். அப்படியா? அப்ப நீ பண்ணியாது? நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? என்கிட்ட போய் சொல்லி என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ரன்பீருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தி, அது ஃபேமிலி மேட்டர் இல்லையா? என்ன ஃபேமிலி மேட்டர்? 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்லவா? இல்ல ப்ளீஸ் சித்தி கிட்ட இதுவும் சொல்லிடாத. என்ன விஷயம் பிராச்சி? சொல்ல புரியா இல்லையா? நீ இரு, நானே சித்தி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சித்தி, நான் பிராச்சி ஏமாத்திட்டேன். என்ன ஏமாத்தின? ஒரு நிமிஷம், போன் வருது. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் நீ மட்டும் தான் என்ன மிரட்டுவியா? நான் உன்னை மிரட்ட முடியாதா? நீ விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரன்பீருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, அது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னன்னு கேட்பாங்க. என்ன சொல்றது ரியான்னா? ரியா பேரை சொல்ல முடியாது. தீபாவளி அன்னைக்கு அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? ரியாவுக்கு போன் பண்ணு, விஷ் பண்ணுன்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ரியாவை பத்தி சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க. என்னால சொல்ல முடியாது. நான் பேசி முடிச்சிட்டேன். நாளை காலைல நான் சீக்கிரம் போயாகணும். சரி சொல்லு, பிராச்சிக்கு நீ என்ன துரோகம் பண்ண? அது ஒண்ணும் இல்ல, நான் பிராச்சியோட இயரிங்ஸ அவளுக்கு தெரியாம எடுத்துட்டேன். ஆனா நான் அவகிட்ட அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, இது அழகான சின்ன பொய் பிராச்சி. உங்க 2 பேருக்கு நடுவுல அன்பும் நம்பிக்கையும் எப்போ இருக்கணும். நீ அவளை மன்னிச்சிட. நான் பண்ணது எல்லாமே உனக்காக தான். ஒருவேளை நான் போய் சொல்லிருந்தா அதுவும் உனக்காக தான். ரன்பீரோட பிளானுக்கு ஹெல்ப் பண்ணனா அதுவும் உனக்காக தான். You're right அம்மா. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு மன்னிக்காம இருப்பேன்னா மன்னிச்சிடுறேன். சரி போ, உன்னை மன்னிச்சிட்டேன். சரி ஓகே, அப்ப இதுக்கான தேங்க்யூ நான் சித்தி கிட்ட சொல்லிடுறேன். ஏன்? ஏன்னா சித்தி அன்பா பேசுனனால தானே நீ என்ன மன்னிச்சிட்ட. சித்தி ஐ லவ் யூ. அம்மா, இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட ஐ லவ் யூ மிஸ் யூலாம்? நான் போய் சரிதா ஆண்டியை கூட்டிட்டு வரேன். பாய். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்ன நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா என்னால அப்புறம் சரியா வரைய முடியாது, புரியுதா? என்னாச்சு? சும்மா என்ன பாத்துக்கிட்டே இருக்காத, புரியுதா? கண்டிப்பா நான் உன்னை வரைவேன். முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன் உம்முன்னு இருக்க? வாயை திறந்து ஏதாவது பேசு. நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லு. பேசாத, இப்படியே அமைதியா இரு. எப்பவும் போல எதுவும் பேசாத. எனக்கு நல்லா தெரியும்.
உனக்கு இந்த பெயிண்டிங் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அபி ஒழுங்க ஒழுங்க இங்க இருந்து போயிடுங்க, அப்புறம் நான் கொம்பால அடிப்பேன். அபி நான் தான்ப்பா உன் பாட்டி. வெளியே வா. உன் பாட்டி தான்ப்பா.